ஓகே. நான் இத எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயமா மட்டும் தான் இருந்தது. எனக்கு குழந்தை வேணும். அவ்வளதான். அது மட்டும் தான் என்னோட டார்கெட்டா இருந்தது. எனக்கு இது கண்டிப்பா நடக்கும். என்னோட ஹார்ட் ஒர்க் நான் ஃபுல்லா போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருந்தது. ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே எனக்கு ஐம் ஜஸ்ட் மூவிங் ஒன் ஸ்டெப் அஹெட். ஐம் கெட்டிங் க்ளோசர் டு த டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மைண்ட் செட் வச்சுட்டு பண்ணினேன். அதுக்கு ரீசனும் இருக்கு. நிறைய படிச்சேன். எப்படி இருக்கும்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃபீவர் வந்தாலே நம்ம பாடியில இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து தான் ஆன்டிபாடிஸ் அதை கிளியர் பண்ணும் இல்லையா? சம்டைம்ஸ் நீங்க வந்து ஒரு கோல்டு, காஃப் வருதுன்னா, நீங்க மெடிசன் எடுத்தாலும் அதே 7 நாள் தான். மெடிசன் எடுத்துக்காட்டியும் 7 நாள்ல அதுவே சரியாயிடும். உங்களோட ஆன்டிபாடிஸ் வில் ஒர்க் அண்ட் புஷ் இட் அவுட். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஈவன் யூ ஆர் டூயிங் சம்திங் எக்ஸ்டர்னலி டு யோர் பாடி, உங்களோட பாடி அதை அடாப்ட் பண்ணிக்கணும் இல்லையா?